நம்ம இதுக்கு போன வீடியோவில் அத்தன்டிகேஷனோட ரவுட்ஸ் அண்ட் அத்தன்டிகேஷனோட கண்ட்ரோலர்ஸ் முடிச்சிருந்தோம். இன்னும் அத்தன்டிகேஷன் கண்ட்ரோலரில் ரெண்டு இது இருக்குது, மிடில்வேர் இஸ்அத்தன்டிகேட்டட் அண்ட் இஸ்அட்மின். அது வந்து நம்ம யூசர் பண்ணும் போது பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூசர் பண்ணலாம். யூசர் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு புது கான்செப்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன டாபிக் தான் அப்படின்னு பேராமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ரவுட்ஸில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பராம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிடுறேன். வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி தெரியுது வியூஸில். ஸோ நீங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதுக்காகவே நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டராக இருக்கும் எல்லாமே. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேராமீட்டர் எக்ஸ்ட்ராக்டர்னால் என்னென்னு பார்ப்போம், அந்த கான்செப்டும் என்னென்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம ஒரு யூஆர்எல் இருக்கும். ஸோ ஆப் creative.com டயக்ராம் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டயக்ராமுக்கு அப்புறம் இதுதான் ஆக்சுவலி நம்ம இதார ரவுட்ஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த டயக்ராம் ஹிட் பண்ணும்போது ஸோ நமக்கு டயக்ராம் எடுத்து தரணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரேண்டம் வேல்யூஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம்குள்ள பர்டிகுலர் ஐடி. இந்த ஐடி வந்து இருந்தால் தான் நம்ம வந்து அந்த டயக்ராமை டேட்டாபேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க யூசர், ப்ராடக்ட், ஆர்டர் எல்லாமே டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடியை நம்ம டேட்டாபேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரவுட் ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த ஐடி வர்றதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வர்றது தான் பேராமீட்டர் எக்ஸ்ட்ராக்டர். இதுலேருந்து எப்படி பேராமீட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸ்பிரஸ் டாக்குமெண்டேஷன் போயிடுறேன். அதில் போயிட்டு நான் சர்ச் பாக்ஸில் வந்து பேராம்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டாட் பேராம் நேம் கால்பேக். ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நேம் செட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேம் பர்டிகுலராக நம்ம ஹிட் பண்ணும்போது இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நேம் நம்ம தந்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நேம் தான் இங்கே இருக்குது. எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆப் டாட் பேராம்னு கூப்பிடுறாங்க. பேராம் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி இது ரவுட்டருக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு நேம் தந்துக்கிறாங்க யூசர்னு. ஸோ இனிமேல் நம்ம எப்பயாச்சும் கோலன் யூசர்னு ஒரு ரவுட்டில் கூப்பிட்டோன்னா அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து ஒரு மிடில் வேர் மாதிரி. ஸோ அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேராமீட்டர் வந்து ஒரு மிடில் வேர். ஸோ அதனால நெக்ஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஐடி கரெக்டாக. ஸோ அந்த ஐடி ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஆர்குமெண்ட்டில் நம்ம ஐடிங்கிற ஒரு பேராமீட்டரும் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் அவங்க இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோம் கோலன் யூசர். ஸோ நான் சொன்ன மாதிரியே யூசருங்கிற ஒரு கோலன் யூசர். இந்த கோலன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம நேம் பண்ணியிருக்கிற வேல்யூக்கு இந்த நேம் பண்ணியிருக்கிற வேல்யூக்கு முன்னாடி கோலம்னு வச்சு நம்ம ஒரு ரவுட் ஹிட் பண்ணுறோன்னா அந்த வேல்யூ வந்தோடனே இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும், இந்த மிடில்வேர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம போய் ஒரு புது யூசருக்கு ரவுட்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ கோட் ஃபைல்ஸ் போய்க்கிறேன். ஸோ வால்பேப்பர் மாற்றிருக்கேன், நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு புது ரவுட் தேவை யூசருக்காக. ஸோ ஒரு புது ரவுட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல, user.js. அண்ட் கண்ட்ரோலர்லேயும் ஒரு புது கண்ட்ரோலர் தேவை, user.js. ஏன் கண்ட்ரோலர்லேயும் ரவுட்லேயும் ஒரே பேர் வைக்கிற, இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எந்த பேர் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ள மீனிங்ஃபுல்லான நேம் இருக்கணும். இப்போ இந்த ரவுட்ஸோட ஹிட் ஆச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோலர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ யூசரோட ரவுட் ஹிட் ஆகும்போது யூசர் கண்ட்ரோலர்னு உங்களுக்கு அந்த பேர் பார்த்தோன்னே தெரியணும். இந்த மாதிரி பார்த்தா தான் அடுத்தவங்களுக்கும் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும், ரைட்டா? ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் அலர்ட் டவுன் ஏரோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேலே இருக்குது, காப்பி ஆகிடும். இது வந்து யூசர், ரைட்டா? /user. இது என்னன்னு உங்களுக்கு போன வீடியோலே சொல்லியிருப்பேன், ரவுட் ஃபைல்ஸ் அண்ட் ரவுட்டர்ஸ் பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு ரிக்வயர் பண்ணிட்டோம். ரிக்வயர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹிட் பண்ணணும் app.use part / ஸோ பாட்டுக்கு அப்புறம் ஸ்லாஷ் தேவையில்ல, யூசர். ஓகே. ஸோ இப்போ நான் ரிக்வயர் பண்ணிக்கிறேன் எக்ஸ்பிரஸ் இந்த இடத்துல.
இதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மாடியூல்ஸ் டாட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நம்ம வந்து index.jsல வந்து இந்த ஃபைலை யூஸ் பண்ண முடியும். ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கண்ட்ரோலர்ஸ் தேவைப்படுற கரெக்டாக. ஸோ ரவுட் ஹிட் பண்ணும்போது இந்த ஃபைல் கண்ட்ரோலர்ஸில் தான் நம்ம அதோட ஃபங்க்ஷன் சொல்லியிருப்போம். ஸோ கண்ட்ரோலர் ஃபைல்ஸை வந்து நம்ம இங்கே கூப்பிடணும். கான்ஸ்ட் டீஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது என்னென்னு. ஸோ எந்த ஃபைலில் இருக்குது நமக்கு require கண்ட்ரோலர்ஸ்குள்ள யூசர். ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரோலர்ஸையும் இங்கே ரிக்வயர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பேராமீட்டர் ஆட் பண்ணுறதை பார்க்கலாம். அந்த டயக்ராம் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் அவங்க ஒரு ஐடி வச்சு எடுத்தாங்க. அதே மாதிரி நமக்கு யூசர் வந்து ஐடி வச்சு எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆப் டாட் பேராம் யூசர், அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எழுதலாம். ஸோ ஆப் டாட் பேராம், அந்த நேம் என்ன நேம் ஹிட் ஆகும்போது நமக்கு வரணும். அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன். ஸோ கெட் யூசர் பை ஐடி அப்படின்னு நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். ஸோ இந்த மெத்தட் நம்ம எந்த ஃபைலில் எழுத போகிறோம்? user.js கண்ட்ரோலரில். ஸோ இன்னும் அந்த இடத்துல மெத்தட் இல்லை. இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு இப்போ அந்த மெத்தட் எழுதுறேன். எக்ஸ்போர்ட்ஸ் டாட் யூசர், மெத்தட் பேர் என்ன? கெட் யூசர் பை ஐடி. கெட் யூசர் பை ஐடி. ஓகே, ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ இது வந்து ஒரு பெராம் கரெக்டாக. ஸோ பெராம்ங்கிறது வந்து ஒரு மிடில்வேர். அதுக்கப்புறம் ஐடிஆரை வாங்க போகிறோம். ஸோ என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வரணும் இந்த இடத்துல நமக்கு? நீங்கள் உங்களோட டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் நெக்ஸ்ட் ஐடி. ஸோ அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிடில்வேர் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தால. ஸோ மிடில்வேர் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டில் மட்டும் எழுதுனா பத்தாது, இங்கேயும் எழுதணும். ஃபங்க்ஷன் முடிகிற இடத்துலையும் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இப்போ கெட் யூசர் பை ஐடி, நம்ம யூசரை வந்து ஐடி வச்சு வாங்க போகிறோம். ஐடி இந்த ஆர்குமெண்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மங்கூஸ் தான் நடுவில் வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா மாடலாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் மோங்கோ டிபிக்கு. ஸோ இப்போ நம்ம மங்கூஸில் இருக்கிற யூசர் ஸ்கீமாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணாதான் நம்ம கால் பண்ண முடியும். நமக்கு வந்து மங்கூஸோட யூசர் ஸ்கீமா தேவைப்படுறது. இஸ் ஈக்குவல் டு require இந்த கரண்ட் டைரக்டரியிலேருந்து மாடல்ஸ்குள்ள யூசர். ஸோ இப்போ யூசர் இது நம்ம இங்கே ரிக்வயர் பண்ணிட்டோம். இப்போ இந்த யூசர் வச்சு நம்ம கூப்பிடலாம். யூசர் டாட் மங்கூஸ் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைன் பை ஐடினே உங்களுக்கு இங்கே காட்டுது பார்த்தீங்களா? ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன், ஃபைன் பை ஐடி. ஸோ நம்ம வாங்குற ஐடியை இந்த இடத்துல தரோம், ஐடி. ஸோ இப்போ இது தந்தோன்னே நமக்கு வந்து ரெண்டு இது ரிட்டர்ன் ஆகும். ஒன்று வந்து தப்பாக இருந்துச்சுன்னா எரர் ரிட்டர்ன் ஆகும். ஒரு ஃபங்க்ஷன் கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, எரர். இல்லைன்னா அந்த கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கரெக்ட் யூசரோட இது ரிட்டர்ன் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளேயே எழுதலாம் இது மாதிரி கால்பேக். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன இருக்குன்னா டாட் எக்ஸிக்யூட்னு சொல்லலாம், செயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செயின் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எரர், ரெண்டாவது ஆர்குமெண்ட் கரெக்ட் யூசர். ஸோ இதுதான். ஏதோ தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், எக்ஸிக்யூட்டுக்குள்ளே இது ஒரு ஃபங்க்ஷனாக ஆக்ட் பண்ணும். இப்படி தான் எழுதணும், எக்ஸிக்யூட்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேளை எரராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லலாம். எரராக இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கோடில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் கொடுக்குறேன், ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் 400 நாட் ஃபவுண்ட் டாட் ஜேசானா எரர். ஸோ யூசர் நாட் ஃபவுண்ட் இன் டிபின்னு தரேன். இந்த இஃப் பார்த்தீங்கன்னா இங்கே முடிஞ்சிடும். எரர் இருந்தால் தான் இதுக்குள்ளே போகும். எரர் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே போயிட்டு முடிஞ்சிடும் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வராது. எரர் இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்.
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரிக்வெஸ்ட் டாட் ப்ரொஃபைல் அப்படின்னு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் யூஸருக்கு. ஸோ ரிக்வெஸ்ட்டோட நான் அதை பைண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த யூஸரோட ஆப்ஜெக்டே கிடைக்கும்னு சொன்னல, அந்த யூஸர் ஆப்ஜெக்டை ரிக்வெஸ்ட் டாட் ப்ரொஃபைலில் நான் இப்போ சேவ் பண்ணிக்க போகிறேன். ஏன் ரிக்வெஸ்ட் டாட் ப்ரொஃபைலில் சேவ் பண்ணிக்கிறேன்? அப்போ தான் என்னால் வேற ஒரு ரவுட் நம்ம ஹிட் பண்ண போகிறோம்ல, அதில் தான் நம்ம கோலன் வச்சு கூப்பிடுவோம். ஸோ ரிக்வெஸ்ட் டாட் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா நம்ம அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை தூக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபங்க்ஷன் நான் கூப்பிட்றேன்னா மங்கூஸ் கமாண்ட், இந்த மங்கூஸ் கமாண்டுக்குள்ளேயே நான் போட போகிறேன். ஏன் இங்கே போட போகிறேன்? அதுதான் இன்னைக்கு உங்களோட அசைன்மெண்ட். இந்த நெக்ஸ்ட் கமாண்ட் மங்கூஸ் கமாண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படி டெர்மினேட் ஆகும், அதுக்கப்புறம் மங்கூஸ் கமாண்டுக்குள்ளே இல்லாமல் வெளியில் எப்படி நார்மலாக தந்தால் எப்படி டெர்மினேட் ஆகும்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். நான் அப்போலேருந்து ஒரு ரவுட் ஹிட் பண்ணும்போது இந்த மிடில் வேரை கூப்பிடுவோம், பேராமீட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்தால அந்த ரவுட் இப்போ உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ ரவுட்டர் டாட் கெட். ஸோ எப்படி நம்ம யூஸரை கூப்பிட போகிறோம்? சர்ச் யூசர் ஸ்லாஷ் கோலன் நேம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து இங்கே ஸ்லாஷ் யூசர் நேம் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து இந்த கெட் யூசர் பை ஐடி போயிட்டு ஐடியை வாங்கி ரிக்வெஸ்ட் டாட் ப்ரொஃபைலில் செட் பண்ணிடும். செட் பண்ணிவிட்டு என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும்னு நம்ம சொல்கிறோமோ அந்த ஃபங்க்ஷன். ஸோ கெட் யூசர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் இன்னும் அதில் இல்லை. ஸோ அதையும் நான் இப்போ போய் இங்கே எழுத போகிறேன். கம்மா கெட் யூசர். இப்போ அந்த ஃபங்க்ஷன் அங்கே போய் எழுதணும். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கெட் யூசர் ரைட் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ், அவ்வளோதான். நாட் லைக் திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிடலாம்னா ரிட்டன் ரிக்வெஸ்ட் டாட் இப்படி நம்ம வந்து செட் பண்ண ப்ரொஃபைலை வந்து இப்படி ரிட்டர்ன் பண்ணலாம். இப்படி ரிட்டர்ன் பண்ணால் கொஞ்சம் ஃபார்மேட் சரியாக இருக்காது. ஸோ என்ன பண்ண போகிறேன், ரெஸ்பான்ஸ் தானே பண்ணணும். ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், இந்த ரிக்வெஸ்ட் டாட் ப்ரொஃபைலை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ திருப்பி ஒரு தடவை இந்த ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நேம் கொஞ்சம் சரியில்லை. ஸோ இதை வந்து யூசர் ஐடின்னு செட் பண்ணால் இன்னும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூசர் ஐடி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரவுட் எழுதியிருக்கோம், அதுதான் பார்ட் யூசர் அண்ட் யூசர் ஐடி. ஸோ இதுதான் கோலன் யூசர் ஐடியை ஆட் பண்ணும், யூசர் ஐடி. ஸோ இந்த கோலன் யூசர் ஐடியை பார்த்த உடனே என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற மிடில்வேர் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ சேம் நேமாக இருக்கணும் கோலன் யூசர் ஐடி. அதை வச்சு தான் இது கண்டுபிடிக்கும். இதை கண்டுபிடிச்சோன்னே இது என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஒரு யூசரை கண்டுபிடிச்சி ரிக்வெஸ்ட் டாட் ப்ரொஃபைலில் சேவ் பண்ணிக்கிறோம், பைண்ட் பண்ணிக்கிறோம். ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்டில் வந்து பைண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கெட் யூசருங்கிற ஒரு மெத்தட் ஆக்டிவேட் ஆகும் இது முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ கெட் யூசரில் என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட், எனக்கு ரிக்வெஸ்ட் டாட் ப்ரொஃபைலை சென்ட் பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு யூசரை வந்து நம்ம பேராமீட்டர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டுறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.